கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அதிசயங்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே மீகா 7ஆம் அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து தேசத்திலே நடந்த அற்புத அதிசயங்களை போல உன்னை நடப்பிப்பேன் என்று சொல்கிறார். எகிப்து தேசத்திலே அப்ப அந்த எகிப்து தேசத்திலே நடந்த அதிசயம் நமக்கு தெரியாது. நம்முடைய முற்பாட்டன் காலத்துல நடந்த காரியங்கள் அதிசயங்கள் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், எகிப்து தேசத்திலே செய்த அதிசயங்களை போல உனக்கு நான் அந்த அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பிள்ளைகள் நிறைவேறி சொல்லுவாங்க, ஆமா அங்க அற்புதம் நடந்ததுங்கய்யா, அங்க அதிசயம் நடந்ததுங்கய்யா, அங்க அதிசயம் நடந்திருந்தாங்க, என் தாத்தா காலத்துல நடந்தது, 30 இதெல்லாம் நடக்க வேண்டிய காரியம் உண்மையா? தேவ பிள்ளை அதை காட்டப்படுற உன் 30 செய்த காலத்துல அதிசயங்கள் செய்த, எகிப்துல செய்த அதிசயங்கள், உன் தாத்தா முப்பாட்ட காலத்துல செய்த கடவுள் செய்த அதிசயங்களை உன் வாழ்க்கையில காட்ட போறா தேவ பிள்ளை. உன் குடும்பத்துல காட்ட போறா, உன் தொழில காட்ட போறா, உன் வேலையில காட்ட போறா தேவ பிள்ளைகளை, உன் விவசாயத்துல காட்ட போறா. 30 செய்த அதிசயங்கள் அப்படியே ஆண்டவர் காட்டுவா. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைத்தான் 100 மடங்கு. அந்த அதிசயங்கள் எல்லாம் இப்பவும் சில இடங்கள்ல ஆண்டவர் அந்த அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறார் சிலர் வாழ்க்கையில. அதே போல உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வா. எகிப்துல நடந்த அதிசயங்களை நாம பார்க்கல, என் தாத்தா அப்பா எல்லாம் பார்க்கல, ஆனா முப்பாட்டம் பார்த்திருக்கலாம். அதே போல உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய. எகிப்துல செய்த எத்தனை அதிசயங்கள், எகிப்துல என்ன காரியங்களை பாருங்க. 10 விதமான அற்புதங்களை செய்த அந்த எகிப்துல எத்தனை காரியங்கள் பாருங்க. இங்க தண்ணீர் ரத்தமாக, அங்க தண்ணீர் ரத்தமாகாது. தேவ பிள்ளைகள் எவ்வளவு காரியங்கள் அதிசயங்களை செய்த தேவன். நீ அதை பார்த்தது இல்லை தேவ பிள்ளைகள். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன். அந்த 30 அந்த செய்த அந்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூறுகிறார். அதே போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். வேதவசனம் தெளிவாக சொல்லப்படுறது. தேவ பிள்ளைகளை அதிசயங்களை செய்வேன் நினைச்ச 30 எகிப்துல செய்த அதிசயங்களை செய்தது போல நான் உனக்கு செய்வேன், இன்னைக்கு செய்வேன். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார். நீ அதிசயங்களை பார்க்கல. தேவன் நம்முடைய தேவன், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன், தேவ பிள்ளைகளை ஜீவனுள்ள தேவன், நேற்றென்று மாறாத தேவன். அவர் செய்த அதிசயங்கள் 1000 தேவ பிள்ளையை அதை விவரிக்க முடியாது. எல்லாருமே டைம் தேவ பிள்ளைகள் நம்ம சொல்றதுதான் கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கையில, குடும்பத்துல, வியாபாரத்துல, ஊழியத்துல அந்த அதிசயங்களை செய்ய போறாங்க தேவ பிள்ளைகளே. என்னென்ன அதிசயங்களுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாயோ அந்த அதிசயங்களை, அந்த எகிப்துல செய்த அதிசயங்களை நான் செய்வேன் என்று தேவ பிள்ளை. அந்த அதிசயங்களை நீங்களும் நானும் பார்த்ததில்லை, ஆனா உங்க வாழ்க்கையில அந்த அதிசயங்களை செய்ய போறா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே சோதரம், எகிப்துல செய்த அதிசயங்களை அப்ப உன்னை காண செய்வேன் என்று சொல்றவரேன். அதே போல இன்றைக்கு அந்த எகிப்தின்ல நடந்த அதிசயங்களை நாங்க பார்க்கலப்பா, ஆனா இன்னைக்கு நீ செய்ய போறீ. இந்த குடும்பத்துக்கு செய்ய போறீ, பிள்ளைகளுக்கு செய்ய போறீ, வியாபாரத்திலே, தொழில, படிப்புல, ஊழியத்துல செய்ய போறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறதுக்காக சொல்றேன். இயேசுவின் நாமத்தாலே ஆமென். God bless you. எகிப்துல செய்த அதே அதிசயங்கள் நாம பார்க்கல, ஆனா நாம் அதாவது நம்ம கண்டா தானே தெரியும், சாப்பிட்டா தான் ருசுவாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த அதிசயங்களை செய்ய போறா.